இந்த நாடகம் என்னன்னு தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். பொம்பளையாளுக்கெல்லாம் இந்த நாடகம் தெரியாது. கதம்பம் பண்ணுறாங்களே 1000 முழம் கட்டிட்டு வந்து விற்பாங்களாம். கதம்ப நாடகம் என்றால் என்ன? 2 டான்ஸு 4 பப்புனும். அந்த 2 டான்ஸும் அடுத்தையும் பொண்டாட்டிதான் லேஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 5 மணிக்கு சிவகங்களை விட்டுருவோம். புருஷன் அப்படியே கண்ணில் பொழுது 2 மணிக்கு பைக்கில் கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் வண்டியில் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியை ஆந்த வார்த்தை மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடிப்பார்கள். அதெல்லாம் காட்சி நடக்கும். ஒரு ஊரில் அப்படித்தான் பெரிய கருப்பு ஆடும்போது ஒரு பையன் பந்தத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய கருப்பு கவட்டுக்குள்ளேயே வச்சு விட்டேன். அதில் வெந்ததில் விறந்தவன் அவன். ஒரு வய என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா என்னடா பூரா 5 கிலோ 6 கிலோ தானடா இருக்காங்க. பூரா செம்மண் அள்ளி தின்னுங்கடா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேக்கருப்பு கிடையாது, கொல்லிமலை கருப்பு இங்கே ஆடுவாங்க. அதே மாதிரி விழா கமிட்டி கொண்டு சொல்கிறேன். ஒவ்வொரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கணும். உசிலம்பட்டி பக்கம் அப்படித்தான். உசிலம்பட்டி பக்கம் அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உசிலம்பட்டிக்காரவ பேச்சு தான் அப்படி இருக்கேன். என்னெல்லாம் கூப்பிட்றது அங்கிட்டு நல்லா இருக்கும். உசிலம்பட்டி பார்க்கலாம். ஏலே இல்லை எம்கேஆர் கோமாலியா போட்டச்சு யார் யாரா யார் அமுக்குடா அவளை அமுக்கிட்டு செயலில் போக அவள் வாழை. அப்படித்தான் பெரிய கருப்பை என்ன சொன்னேன், பெரிய கருப்பை ஆடிட்டாரு உள்ளே தூக்கிட்டு வாங்கன்னேன். இவங்க போட்ட சரகுக்கு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் உள்ளே பூட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் கதவை தட்டி அப்புறம் தூக்கிட்டு வந்தேன். அதோட இப்போ சின்ன கருப்பு போடாமல் நம்பிராஜன் போட்டு தருக்காங்க. பயப்படுறாங்க. கதம்பம் எக்கோ குறை கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து மனவை கார்த்திகேயன் அவர்கள் சின் கருப்பாக நடிக்க காத்துக் நகைச்சிய மன்னன் நகைச்சிய மாமணி. நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தா அகராதி மயிருக்கு அவன் ஒன்று நடிப்பான். நான் தூக்கி வளர்த்த புதுரு என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சிய மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் மணப்பாறையை சேர்ந்த PL பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சிய மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 120 கிலோ எடை. பின்னாடி சீட்டு தான் அவனுக்கு இருப்பிடம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நாட்டிய தாரகை நடன சிங்காரிகள். இன்னைக்கு வர்ற 2 பிள்ளையும் சும்மா போடலை. நான் தேர்ச்சி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே கருப்பே வரும். அதுக்கப்புறம் இந்த கோடாங்கில பேய் வரட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த 2 பிள்ளைய பேய் ஆட்டத்துக்கு பேர் போனது. சரி, என் அன்பு சகோதரி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து என் அன்பு தங்கச்சி துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. குரல் வளம் என்பது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாடுகின்ற பாடலில் மக்கள் எல்லாம் ரசிக்கும்படி குரல் அமையணும். நான் எத்தனையோ பெட்டிக்காரர்களை சந்தித்தேன். 21 வருஷமா நாடக உலகத்தில் நான் சந்திக்காத நடிகரே கிடையாது. ஆனால் நான் பார்த்து ஒரு குரலை ரசித்தேன் என்றால் என் அன்பு தம்பி சந்துரு தான். மெலோடி பாட்டு எல்லா பாட்டும் அவ்வளோ அழகா பாடுவேன். என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த தின்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த மன்னவனே.
போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளியைப் போல குணம் படைத்த மன்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு இது மன்னவன் பேரு இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளியைப் போல குணம் படைத்த மன்னவனே. இந்த ஒரு வாட்டுக்கும் சம்பளம் செத்துச்சு வீட்டுக்கு போறியா? கிளம்புறேனே. அதை எப்போ பண்ணே இருப்பியே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் சந்துரு என்ற அருமுனை சக்கரவர்த்தி சொத்து மாடு வடத்தை விட்டு வெளியாயிருச்சு. கைதட்டலாம். சூப்பர், நீ பேர் வாங்கிட்ட தம்பி. சிவப்பு நிற்கிறோம். ஆனால் அவன் பின்னிருவேன். ஏன் தம்பியில் சித்தப்பு பையன். எங்கள் சித்தப்பு பெருங்கொண்ட ஒரு கொத்தனார் அத்தனை பேருமே எத்தனையோ வீடுகளுக்கு ஒளி தீபமாய் விளக்கு வைத்து வைக்கக்கூடிய கொத்தனார் வேலை செய்யக்கூடிய உறவுகள் எல்லாம் உயர்ந்தவர்களே வாழ்த்துக்கள். எங்கள் சித்தப்பு அப்படிதான். ஆமணி அன்றுவே அங்கிட்டு போய் வைவேன். ஏன்னா அன்பு தம்பி படித்த வாத்தியார் யார்? அவர் தான் உலக பேரான அரசகுல மண்ணின் மைந்த அன்பு சித்தப்பு டிவி ஜெயம். அவருடைய மாணவர் தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தி. நான் டிவி சேஞ்சத்தப்பா சிசிங்க தான். அதில் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. செய்யமுட்டாங்களே அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் என் தம்பி பிறந்த ஊர் எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர். மண்ணின் மைந்தன் பல விருதுகளை வாங்குவான். அதற்காகத்தான் அவன் பெயர் மருது. தோப்பூர் மருது அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள். சூப்பர். மாடு வெளியேறிச்சு. லாஸ்ட் 2 நிமிஷத்தில் வெளியேறிச்சு. ஏன் இந்த அடி அடிக்கிறேன்? இந்த இளைஞன் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. காரணம் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா 2 தட்டில் போதும் அப்படின்னு பொண்டாட்டிட்ட வீடியோ கால் போயிருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் 16 கட்டை அடிங்க. இல்லை அங்கிட்டு போய் கூட அடிச்சு விட்டு வாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. வண்டி மாட்டு பந்தயத்திலே எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இருக்கார், கோட்டையூர் கணேசன். கோட்டையூர் கணேசன்
நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க இரு தம்பி, கோட்டையூர் கணேசன் இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு வண்டி பார்த்த காரணம் மிகப்பெரிய உதவி செஞ்சது யாருன்னா இவன் இல்லாமல் அவர் இல்லை. கைதட்டலாம். அந்த மாட்டுக்கு பூரா இவன் ஜானி இல்லாட்டா மாடு இதாயிரும். இவன் தான் ஜானி அல்றவன். அன்னைக்கு வெதரில் மேய்ச்சி பிடிச்சி முட்டியே. என் அன்பு தம்பி, எத்தனையோ பேர் வைத்திருக்கலாம். உங்கள் தாய் தகப்பன் ஏன் இந்த பேரை யோசித்து வைத்தார்கள்? மணிவேல் என்று. மணிக்கு ஒரு அடி அடிப்பான். இவன் பிறந்த குடும்பம் போர் போடுற குடும்பம். மணிக்கு ஒரு கிருன்னு கருது வண்டி ஓனர் மங்கே. எனது அன்பு தம்பி, புத்தனத்தம் அருகே உள்ள புத்தனத்தை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டே செய்வார்கள். அங்கே